வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. மலருமூலாய் அபிவிருத்தி அமையத்தின் செயற்திட்டங்களில் ஒன்றான மிகவும் வறிய நிலையில உள்ள குடும்பங்களுக்கு பண உதவி வழங்கும் ஒரு திட்டத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அது சம்பந்தமான முழு விவரத்தையும் இந்த காணொலிக்கு போய் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மூலாண்ட கிராமத்தில் மலருமூலாய் அபிவிருத்தி அமையம் என்ற அமைப்பினரால் தெரிவு செய்யப்பட்ட பயனாளின்ற வீட்டை தான் வந்திருக்கிறோம். அந்த அமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க எங்களோட கேகேபி இளைஞர் கழகம் இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகத்தினர் இன்றைய தினம் மூலாய் மத்தியில் இருக்கின்ற ஒரு எங்களுடைய உறவினை தேடி அவருடைய தேவையை நிறைவு செய்யும் நோக்குடன் நாங்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 3 ஆண்டுகளாக எங்களுடைய கேகேபி இளைஞர் கழகத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற குமாரசுவாமி குணாளன் அறக்கட்டளை நிறுவனத்தினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை செய்து வருகின்றார்கள். மாதாந்தம் 50,000 ரூபாய் உதவித்தொகையை வழங்கி ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றுகின்ற அந்த அறக்கட்டளை நிறுவனத்தினர் இம்மாதமும் அவருடைய அந்த நினைவு நாளன்று அவருடைய அந்த உதவி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உதவியை நாங்கள் இம்முறை எங்களுக்கு மலரும் மூலாய் அமைப்பினரிடமிருந்து கிடைக்கப்பட்ட தரவின் அடிப்படையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய அந்த உதவி திட்டத்தினுடைய இந்த உதவியாளரை நாங்கள் தொடர்பு கொள்ள இருக்கின்றோம். அவருடைய அந்த வீட்டிலே இருந்து நாங்கள் அவருடைய தேவைகள் மற்றும் அவருடைய இந்த அன்றாட அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கேட்டறிய உள்ளோம். அடிப்படையில் உங்களுடைய நாளாந்த அந்த செயற்பாடுகளுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் உங்களுடைய இந்த நாளாந்த செயற்பாடுகள், உங்களுடைய நாளாந்த உணவு மற்றும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பொருளை எடுத்து எண்ணெய் வெடிச்சு விற்கிறேன்னு சொல்லியிருந்தவா. இப்போ கொப்ரா சீசனுக்கு கொப்ரா எடுக்கிறது, இழுப்பங்கொட்டை சீசனுக்கு இழுப்பங்கொட்டை எடுக்கிறது, எள்ளு சீசனில் எள்ளு எடுக்கிறது, இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் எந்த பொருட்களை வச்சு எண்ணெய் வடிக்கலுமோ அதை வச்சு எண்ணெய் வடித்து சீவிக்கிறதா சொல்லியிருந்தவா. ஆனால் தொடர்ந்து அந்த வருமானம் அவாக்கு இது மூலம் கிடைக்காதுன்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தவா. இப்போ தான் தொடர்ந்து தன் வாழ்க்கையை கொண்டு நடாத்துறதுக்கு சுயமாக தானே உழைச்சி கொண்டு நடாத்துவதற்கு ஒரு மாடு இருந்தால் தான் அதுலேருந்து வர்ற பாலை விற்று தன் அன்றாட வாழ்க்கையை இலகுவாக கொண்டு செல்வேன்னு சொல்லியிருந்தவா. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நாங்கள் நேரடியாக களத்திலே வந்து அவருடைய நிலையை கண்டறிந்திருக்கின்றோம். தன்னுடைய இயலாத ஒரு கணவனோடு பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற, தன்னுடைய வாழ்வை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்றவர் தன்னுடைய இந்த வாழ்வாதாரத்தை தன்னுடைய ஆண் பிள்ளையோடு அதுவும் அவருடைய இயலாத நிலையிலும், அதாவது தன்னுடைய நோய் நிலைமையும் கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்க்கை, அதாவது இவருடைய அந்த குடும்ப கஷ்டத்தோடு அவருடைய சாதாரண பரீட்சை வரையும் அவருடைய கல்வி தொடர்ந்திருக்கின்றார். அதுவும் நாளாந்தம் அவருடைய உணவு தேவையை அவருடைய தாயாரால் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஆகவே அவருடைய நிலை எவ்வாறு இருக்கிறார்னு சொன்னால், அவருடைய உறவினர்களுடைய வீடுகளில் தங்கி இருந்து அவர்களிடமிருந்து தன்னுடைய தேவையை, தன் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அங்கிருந்து தான் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை. வீட்டிலிருந்து கல்வி கேட்க முடியாத, உணவு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால் இவ்வாறான நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தாயார் தன்னுடைய கணவனையும் அவருடைய பராமரிப்பிலே வைத்துக்கொண்டு
அந்த பராமரிப்பிற்கான தன்னுடைய பிள்ளையினுடைய தேவைக்கான தன்னுடைய நாளான உணவுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக இங்கே ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அந்த இலுப்பம் கொட்டைகளை எடுத்து அதை சேகரித்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்திலும் பால்சாலைக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பாலினை கொள்வனவு செய்து அந்த பாலினை வீடு வீடாக சென்று விற்று அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை சேமித்தும் இவ்வாறாக மேலும் தன்னுடைய சுய தேவை பூர்த்தி செய்கின்ற சுய தேவை பொருளாதார முறையினை கொண்டு இன்னும் குறிப்பிட போனால் ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக அவர் தேயிலையை கொள்வனவு செய்து அதனை பேக்கிங் செய்து அதனை வீடு வீடாக கொண்டு அல்லது கடைகடையாக கொண்டு சென்று ஒரு சிறிய தொகை லாபத்திற்காக அதனை விற்று வந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இந்த கஷ்டமான நிலையிலும் தன்னுடைய அந்த சுய அந்த தொழில் முயற்சியை அவர் கைவிடவில்லை. இருந்தும் அவருடைய இந்த வாழ்க்கை மிகவும் கடினமான கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தன்னுடைய கணவனை இயலாத கணவனை அவர் கவனித்துக் கொள்வதா அல்லது தன்னுடைய கல்வி கற்கின்ற வயதில் இருக்கின்ற தன்னுடைய மகனை அவர் கல்வியை தொடர்ச்சியாக வழங்குவதா என்ற ஒரு ரெண்டும் கட்ட நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் ஒரு சோக நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய உறவுகள் இந்த காணொளி மூலமாக அவருடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய கண்ணுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களுடைய உறவுகளாகிய நீங்கள் அவருக்கு உதவி செய்ய முன்வரவன். இந்த அம்மாவை பொறுத்தவரை அவர் தொடர்ந்தும் தன்னுடைய இந்த வாழ்க்கையை சுய தேவை பொருளாதார பூர்த்தியின் ஊடாக மாத்திரமே கொண்டு செல்ல விரும்புகின்றார். அதிலும் குறிப்பாக ஒரு பசுமாடு ஒன்றினை கொள்வனவு செய்வதன் மூலம் தன்னுடைய அந்த நாளாந்தம் தன்னுடைய அந்த தொழில் முயற்சியை, அதாவது பால்சாலைக்கு சென்று பாலை கொள்வனவு செய்து அதிலிருந்து வருகின்ற லாபம் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் என்பது தெரியவில்லை. ஆகவே தன்னுடைய வீட்டிலேயே அந்த பசுமாட்டினை வளர்த்து அதற்கு தேவையான தீவனங்களையும் வழங்கி அதனை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்று தானே அதனை பராமரித்து அதிலிருந்து பெறப்படுகின்ற பாலின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்தவும், தன்னுடைய கணவனை பராமரிக்கவும், தன்னுடைய மகனை கல்வியை தொடர்ந்து மேற்படிப்பு வரை கொண்டு செல்லவும் விரும்புகின்றார். சரியம்மா, இந்த வீடு எப்போ கட்டப்பட்டது? எத்தனை வருஷத்துக்கு? 16ல் நீங்கள் வண்டியிலேருந்து வந்தாங்க. அதுக்கு பிராண்ட் அந்த அம்மாண்ட சுயதொழிலை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையா 50,000 ரூபா பணமும் 10 கிலோ அரிசி பொதியும் வழங்கி இருக்கிறார். இந்த பணத்தொகை சுயதொழிலை மேம்படுத்துறதுக்காகத்தான் பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த தேவைக்காகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வளருமூல அபிவிருத்தி அமைச்சர் தலைவியால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நன்றியை செல்ல வேண்டியது நாங்கள் குமாரசாமி குணால நலக்கட்டளையினருக்கும் அந்த உதவியை ஒழுங்கமைத்து தந்த யாழ்ப்பாணம் கேகேசி கிளப்பினருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். என்னென்றால் வாயால சொல்லக்கூடிய நன்றி இல்லை. இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த உதவி அன்றாடம் தன் சீவியத்தையே சீவித்து பெரிய கஷ்டப்பட்டு பெரிய எண்ணப்பட்டு கொண்டு ஒரு நேரம் சமைச்சு அதுவும் தான் சாப்பிடாம கணவனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த பொம்பளைக்கு இந்த உதவி எதிர்பார்க்காது. அவள் உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு பெரிய உதவியை செய்திருக்கணும். அதற்கும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்குமே குமாரசாமி குணால அறக்கட்டளைன்ற குடும்பம் அனைவருக்குமே எங்களோட மக்கள் சார்பிலும் இந்த குடும்பத்தின் சார்பிலும் மலரும் மூல அபிவிருத்தி அமையத்தின் தலைவி இந்த ரீதியில நான் இந்த காணொளி இதோட முடிவடையுது. மீண்டும் அடுத்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுന്ന ஜெஃப்னா அரசி.